نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தனது அருள்மறை அல் குர்ஆனில் சூரா அந்நூர் அத்தியாயத்தில் பல்வேறு சமூக ஒழுங்குகளை, ஆண்களுக்கான பெண்களுக்கான கற்பொழுங்குகளை எல்லாம் அல்லாஹு பேசுகிறான். கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி, ஆண்களுக்கும் பெண்களுக்குமான கற்பொழுக்கம் பேசுகிற போது ஒரே மாதிரியான சில வாக்கியங்கள் அங்கே இடம்பெறுகிறது. பெண்களுக்கான ஒழுக்க மாண்புகள் குறித்து கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. நபியே, முஸ்லிமான முஃமினான இறை நம்பிக்கையுள்ள ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்கள் மறைவிடங்களை பாதுகாத்து கொள்ளட்டும் என்று இரண்டு அம்சங்களை சொல்லுகிறான். இந்த இரண்டு அம்சங்களில் ஒன்று பார்வையில் பேணுதல், இன்னொன்று கற்பொழுக்கம். இதே வார்த்தையை அடுத்த வசனத்தில் அப்படியே பெண்களுக்கு சொல்லுகிற போது இந்த இரண்டு மட்டும் சொல்லவில்லை, இன்னொன்றை சேர்த்து சொல்லுகிறான். பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்கள் மறைவிடங்களை பாதுகாத்து கொள்ளட்டும், அவர்கள் தங்கள் அழகை வெளிக்காட்ட வேண்டாம். இந்த வார்த்தை ஆண்களுக்கான ஒழுக்கம் பேசுகிற போது இந்த மூன்றாவது இந்த வார்த்தை இல்லை. இது குர்ஆனுடைய அந்த பேட்டன். பெண்களுக்கான ஒழுக்கத்தை பேசுகிற போது குறிப்பாய் சொல்லுகிறது குர்ஆன், அழகை அவர்கள் வழிகாட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறது. தொடர்ந்து பேசும் அந்த வசனத்தில் பெண்கள் தங்கள் அழகை எந்த நேரத்திலேயும் அந்நிய ஆண்களின் கண்களுக்கு விருந்தாக்க வேண்டாம் என்பதை குறித்த பல்வேறு வாக்கியங்கள் வருகிறது. எந்த அளவிற்கு என்றால், அவர்களின் கால்கள், அவர்களினுடைய பாதங்களின் அழகு கூட வெளிக்காட்டப்படக்கூடாது என்பது குர்ஆனுடைய வார்த்தை, அதனுடைய கருத்தின் சுருக்கம். பல்வேறு இடங்களில் அறியாமை காலத்தில் சுற்றித் திரிந்தது போல கண்டபடி பெண்கள் சுற்றித் திரிய வேண்டாம் என்பதை, அவர்கள் ஒழுக்கம் பேண வேண்டும் என்பதை குர்ஆன் எச்சரிக்கிறது. வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா, அறியாமை காலத்தினுடைய பெண்களை போன்று வெளியிலே தங்கள் அழகை வெளிக்காட்டி கொண்டு பிறர் கவரும் வண்ணம், பிறரோடு கலந்துரவாடும் வண்ணம் இவர்கள் வெளியில் சுற்றித் திரிய வேண்டாம் என்று சொல்லுகிறது குர்ஆன். இந்த கற்பொழுக்கங்களை மிகவும் கவனத்தோடு கடைபிடிக்க வலியுறுத்துகிற அல் குர்ஆனின் வசனங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளிலே இருந்து பெண்களுக்கான ஆடைகள் குறித்த நிறைய ஒழுங்குமுறைகளும் விதிமுறைகளும் இஸ்லாத்தில் பின்பற்றப்படுகிறது, பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. குறிப்பாக பெண்களின் ஆடைகளில் 3 அம்சங்கள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது. ஒன்று, முழுமையாக உடலை மறைக்காமல் அளவை குறைத்து காட்டுகிற குட்டை ஆடைகளை, சிறிய ஆடைகளை, அங்கங்கள் தெரியும் ஆடைகளை அணிய வேண்டாம் என்பது முதல் நிபந்தனை. இரண்டாவது, எந்த ஆடையாக இருந்தாலும் பெண்களின் ஆடைகளில் மிகவும் மெல்லிய ஆடைகள், பார்ப்பதற்கு கவர்ச்சியாகவோ அல்லது ஆபாசமாகவோ தெரியும் வண்ணம் மெல்லிய ஆடைகளை அணிய வேண்டாம் என்பது இரண்டாவது. மூன்றாவது, மிகவும் இறுக்கமான ஆடையும் அணிய வேண்டாம்.
அங்க அசைவுகளை, அங்கத்தினுடைய அளவுகளை எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய அளவுக்கு மிகவும் டைட்டான இறுக்கமான ஆடைகளை அணிய வேண்டாம் என்பது பெண்களுக்கான ஆடைகளின் ஒழுங்குகள். அன்பானவர்களே, குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி ஆண்களினுடைய ஆடை முறைகளில் இது எதுவும் சொல்லப்படவில்லை. அவர்கள் மிகவும் டைட்டாக அணிவதோ, மெல்லிய ஆடை அணிவதோ, அளவு குறைப்பு பற்றியோ ஆண்களுக்கு சொல்லப்படவில்லை. இது பாரபட்சம் எல்லாம் அல்ல. ஆண்களை விடவும் தூண்டும் விதத்திலும் கவர்ச்சியான விதத்திலும் இயற்கையாகவே அழகோடு படைக்கப்பட்டிருக்கிற பெண்களின் அங்கங்கள் வெளியே தருகிற போது அதனால் ஏற்படும் சமூகத்தினுடைய குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு படைத்தவனே சொல்லித் தருகிற வழிமுறை ஒழுங்கு இது. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு வித்தியாசம் தெளிவாகவே பார்த்தால் புரியும். இதற்கு பெரிய ஆதாரம் தேவையில்லை. ஆங்காங்கே அங்கங்கள் திறந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை என்கிற ஆண்கள் சரியாகவே ஆடை உடுத்துகிறார்கள். முழுமையாக மறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட பெண்களின் ஆடைகளில்தான் நிறைய ஆங்காங்கே இடைவெளிகள், ஜன்னல்கள், ஆங்காங்கே சில வென்டிலேஷன்கள், நிறைய இப்படி தன் அங்கத்தை காட்டுவதை போன்று ஆடை உடுத்துகிற பெண்களை பார்க்கிறோம். அன்பானவர்களே, பெண்களினுடைய ஆண் பெண் கலப்பு என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை பல்வேறு சமூக ஒழுங்குகளை கருதி அது தடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல விரிவாக பேச வேண்டியதில்லை. உச்சகட்டமாக ஒரு செய்தி சொல்லலாம். போர்க்களங்களில் இறந்து போகக்கூடிய ஒட்டுமொத்தமான ஒரு கூட்டமான மையத்துகளை, சவங்களை, பிரேதங்களை புதைக்கிற போது அவர்கள் இறந்து போய்விட்டார்கள், உயிர் பிரிந்து விட்டது. அப்போதெல்லாம் ஒரு பெரிய குழி தோண்டி ஒரு 10 பேர் 20 பேரை ஒரே குழியிலே அடக்கும் பழக்கம் போர் சூழலில் உண்டு. அந்த நேரத்திலும் கூட மார்க்கத்தின் சட்டம் என்ன தெரியுமா? ஆண்களின் பிரேதங்களை எல்லாம் தனியான குழியில், பெண்களின் பிரேதங்களை தனியான குழியில். அப்படித்தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம். ஒரு 4-5 ஆண்களை, ஒரு 4-5 பெண்களை எல்லாம் ஒரே குழிக்குள் அடக்கம் செய்வதற்கு அனுமதி இல்லை. அவர்கள்தான் இறந்து போய்விட்டார்களே, உயிர் பிரிந்து போனதற்கு பிறகு என்ன தவறு நடக்கும்? ஏன் அப்படி என்பதல்ல. மார்க்கத்தினுடைய சட்டம், பெண் என்பவள் கண்ணியத்தோடு அணுகப்பட வேண்டும். அவர்களுக்கான பிரேதங்கள் கூட ஆண்களோடு கலந்திருக்க வேண்டாம். பொதுவாக ஆணும் பெண்ணும், நாம் இது உதித்த பல்வேறு விவாதங்களுக்குள்ளே செல்லுவதற்கு முன்னால், விளக்கங்களுக்கு செல்லுவதற்கு முன்னால், இறைவனின் படைப்பில் இது பஞ்சும் நெருப்பும். வாய்ப்பு கிடைத்தால் பற்றி கொள்ளும் சூழல் ஏற்பட்டுவிடும். அது தனித்தனியாகவே இருக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். இது பெண்களை அடிமைப்படுத்துவதல்ல, பெண்களை பாதுகாப்பது. இது பெண்களை அவர்களுக்கான பின்னடைவல்ல, சொல்ல போனால் அவர்களுக்கான கண்ணியம். எல்லா காலத்திலும் இந்த உலகத்தில் இறைவனின் படைப்பில் ஆண் என்பதும் பெண் என்பதும் எதிரெதிர் பாலினங்கள். ஒன்றின் மீது ஒன்று ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். நீங்கள் மேடைகளில் அழகிய விவாதங்களாக அப்படி இப்படி கண்ணை பார்த்துக்கணும், கண்ணை நீங்க கீழே பார்த்துக்க வேண்டியதானே, ஏன் பார்க்கறீங்க என்பதெல்லாம் மேடைகளிலே பேசவும், ஒழிக்கவும், குறைக்கவும் அது சரியாக இருந்தாலும், இயற்கையில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்து விட்டால் தவறுகள் நடந்துவிடும். இதுதான் உலகத்தினுடைய நியதி. ஆணுக்கு பெண் மீது, பெண்ணுக்கு ஆண் மீது எதிர்பாலினத்தின் ஈர்ப்பு என்பது படைப்பின் அமைப்பிலேயே இருக்கிறது. அதனால் தான் பெண்களுக்கு இந்த மார்க்கம் மிகப்பெரிய சொத்தாக, அணிகலனாக, ஆபரணமாக வெட்கத்தை வைத்திருக்கிறது. வெட்கம் எல்லாருக்கும் நல்லது. அது பெண்களிடம் இருந்தால் மிகவும் நல்லது. அதுவும் கன்னி பெண்களிடம் அது மிக மிக நல்லது. வெட்க உணர்வும் ஈமானிய உணர்வும், நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வெட்கமும் ஈமானும் 2 கொம்புகளை போல், ஒன்றான 2 ஜோடிகளை போல். ஒன்று போனால் இன்னொன்று போய்விடும். இதா ருஃபிஅ அஹதுஹுமா ருஃபிஅ அல் ஆகர், இதா ஃபுகித அஹதுஹுமா ஃபுகித அல் ஆகர். வெட்கம் போனால் ஈமான் போய்விடும். ஒன்றுக்கொன்று அப்படிப்பட்ட தொடர்புடையவை. வெட்கம் வேண்டும், குறிப்பாக பெண்களிடம். இது ஏதோ இஸ்லாம் மட்டுமல்ல, எல்லா சமயங்களும் அதை வலியுறுத்துகிறது. பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம், நாணம் குறித்து
வெறுமனே ஆடைகளை குறைத்து காட்டுவதும் வீதிகளில் சுற்றித் திரிவதும் தான் இன்றைய பெண்ணுரிமை என்றால் அந்த பெண்ணுரிமை நாசமாகட்டும். தொழில் சார்ந்து, கல்வி சார்ந்து, பதவி சார்ந்து மிக உயர்ந்த இடங்களுக்கு பெண்கள் செல்லுவதை தடுக்கவில்லை. ஆனால் அது அரைகுறையான ஆடைகளோடு, ஆடல் பாடல்களோடு அப்படித்தான் நடக்கும் என்றால் அப்படிப்பட்ட பெண்ணியம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும். அதிலே சந்தேகம் இல்லை. அந்த பெண்ணியம் பேசுபவர்களின் கருத்துக்கள் மிக மோசமானவை என்பது சமூகத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களை, விலங்கினங்களுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற வேறுபாடு வெட்கம். ஒரு மிருகம் தெருவில நின்று ஒரு பப்ளிக்ல சிறுநீர் கழிக்கவோ தன் சுய தேவையை நிறைவேற்றவோ ஒரு மிருகம் தயங்காது. மனிதன் அப்படி செய்ய மாட்டான், செய்ய முடியாது. ஒரு குப்பை தொட்டியிலே நின்று கொண்டு எல்லாருடைய பார்வைக்கு முன்னாலே கால்நடைகளால், விலங்குகளால் தன்னுடைய கழிவை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஒரு ஆண் அதற்கு மறைவிடம் தேடுவான், ஒரு பெண் மனிதன் மறைவிடம் தேடுவான். ஒரு விலங்கு அல்லது கால்நடை தன் ஜோடியோடு சேருவதற்கு எல்லா உயிரினங்களும் மறைவை தேடுவதில்லை. அதிலேயும் கூட சில உயிரினங்கள் மறைவில் தான் அதை வைத்துக் கொள்ளுகிறது. மறைவை தேட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. அவனுக்கு சுற்றிலும் மறைக்கப்பட்ட ஒரு இடம் வேண்டும். தன்னுடைய மனைவியிடம் தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றி கொள்ள, இச்சையை தீர்த்து கொள்ளுவதற்கு கூட இந்த வெட்கம் மனித உணர்வோடு ஒன்றி போயிருக்கிறது. எனவே வெட்கம் இல்லாமல் வரக்கூடிய பெண்களை பொறுத்தவரை மார்க்கத்தினுடைய பார்வையில் அவர்கள் மிகவும் தவறானவர்கள், ஆபத்தானவர்கள், ஆபாசமானவர்கள் என்கிற எச்சரிக்கை மார்க்கத்தில் இருக்கிறது. இதுவெல்லாம் நாம் சிந்திக்க போகிற இந்த ஜும்மா சிந்தனையுடைய முன்னோட்டம். பாருங்கள், விஷயத்திற்கு வருவோம். சமீப காலங்களில் புர்கா அணிந்து கொண்டிருக்கிற முஸ்லிம் பெண்களுக்கு இடையிலே கூட இது போன்ற அங்கங்களை அடுத்தவர்களுக்கு காட்டுகிற, ஆடிப்பாடி பிறரை மகிழ்விக்கிற, அதன் மூலம் தரப்படுகிற பாராட்டுகளை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மனோபாவமும் தாகமும் ஆசையும் நிறைய வந்திருக்கிறது. அது ரீல்ஸ் ஆசைகள். ஏதாவது ஒரு பாட்டை போட்டுவிட்டு அந்த பாட்டிற்கு ஏற்ப ஆடுவது, ஏதாவது ஒரு டான்ஸை பதிவிட்டு அதை பப்ளிக்ல அதை வெளியிடுவது, இதை பார்த்து விட்டு ஆகா அருமை என்று யாரெல்லாம் பாராட்டுகிறார்களோ அந்த பாராட்டுக்கு ஏங்குவது. இது சமீப காலங்களில் பெண்களிடத்திலே வந்திருக்கிறது. திறமைகள் பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் பெண்கள். என் அழக மற்றவங்க ரசிக்கணும். இது என்ன மாதிரியான மனோபாவம்? அன்பானவர்களே, சமீப காலங்களில் இது அதிகமா இருக்கு. நான் ஆடி பாடுற என் திறமையை 4 பேர் பாராட்டணும், என் அழகை நிறைய பேர் ரசிக்கணும், அதுக்கு நிறைய பேர் லைக் போடணும், அதை பார்த்துட்டு ஆகா அருமை என்று சொல்லி இந்த பெண்ணுடைய உடம்பை வர்ணித்து இவர்கள் சில வார்த்தைகள் எழுதணும். அதை எதிர்பார்த்து இந்த ரீல்ஸ் பதிவுகளை போடுகிற மனோபாவத்தை பச்சையா சொன்னா தப்பா போயிரும். இது எந்த மாதிரியான ஒரு பாராட்டுக்கு ஏங்குகிற வேலை அப்படின்னு தெரியல. இன்னைக்கு அப்படி நிறைய பேர் இறங்கிட்டாங்க. புர்காக்களோடு சினிமா பாடல்களுக்கு ஆடுகிறார்கள். கேட்டா எனக்கு பிடிச்சிருக்கு. அதை பார்த்து விட்டு பாராட்டுபவனினுடைய பாராட்டு வார்த்தைகளுக்கு ஏங்குகிறார்கள். நீங்கள் உண்மையாகவே திறமைக்கு பாராட்டும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் வேண்டுமென்றால் கல்வியில், தொழிலில், வேலை வாய்ப்பில், ஒரு குடும்பத்தை நிலைநிறுத்துவதில், பிள்ளைகளை வளர்த்து வென்றெடுத்து ஆளாக்குவதில், கணவனோடு இணைந்து நீங்கள் பணியாற்றுவதில், உயரத்தை தொட, உச்சத்தை தொட, சிகரம் தேட நிறைய வழிகள் உண்டு. அப்படி பாராட்டு பெறலாமே. ஒரு பாட்டை போட்டு உடம்ப குலுக்கி ஆடி அதை மற்றவர்களின் கண்களுக்கு விருந்தாக்குகிற அதுக்கு பேரு வேற. ஒரு ஊரில் எல்லாரும் ஆடை உடுத்தி இருக்கிற போது ஃபேமஸ் ஆகணும்னா வேற வழியே இல்லை. அம்மனமா ஓடனா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க என்கிற ரீதியில் யார் ஃபேமஸ் ஆகணும்னு நினைப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பாடலை போட்டு ஆடி நாங்க ஒண்ணுமே செய்யல, ஒரு பாட்டுக்கு ஆடுறோம் அவ்வளவுதானே, இந்த திறமையை கூட நாங்க வெளிப்படுத்த கூடாதா? அப்படி பாடவும் ஆடவும் நீங்கள் சார்ந்திருக்கிற மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒண்ணு. சமூகத்திலேயும் அது முகம் சுளிக்கும் அவலம் 2. இன்னொன்னு, இன்றைக்கு வரக்கூடிய எந்த பாடல்களாவது ஒன் மீனிங்ல ஒரு அர்த்தம் கொண்ட பாட்டுகள்
எத்தனை இருக்கிறது என்று தேடித்தான் பிடிக்க வேண்டும். அத்தனை பாடல்களிலும் ஆபாசம், விரசம், டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங் எல்லாம் உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் ஆடுகிற போது இது நல்ல பொண்ணு, திறமையான பொண்ணு என்கிற பார்வையோடு தான் பார்வையாளர் பார்ப்பானா அல்லது வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பானா? இந்த மாதிரி ரீல்ஸ் போடுற புர்கா பொம்பளைகள்கிட்ட பெண்கள்கிட்ட கூப்பிட்டு ஏமா இப்படி பண்றீங்கன்னா அவங்க 2 விஷயம் சொல்றாங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா? நான் எனக்கு பிடிச்சதை செய்யறது கூட அனுமதி இல்லையா? அதுக்கு நீ இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு இஸ்லாமிய அடையாளத்தை அணிஞ்சிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பிடிச்சதை நான் செய்யணுங்கிறதுக்கு பேரு மார்க்கம் அல்ல. தேவைப்பட்டால் நான் முஸ்லிம் அல்ல என்று அறிவித்து விட்டு நீ என்ன செய்தாலும் யாரும் கேட்க போவதில்லை. இஸ்லாமிய அடையாளங்களோடு அந்த அடையாளத்தை கொச்சைப்படுத்துகிற வேலை என்பதால் தான் பேசுகிறோம். இதனால நீ பழமைவாதின்னு சொல்லு, மத பழமைவாதம்னு சொல்லு, ஃபண்டமெண்டலிஸ்ட்னு சொல்லு, இவங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத காட்டுமிரா, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஒரு மார்க்கத்தினுடைய அடையாளங்களை, புனிதமாக அவர்கள் கருதுகிற அடையாளங்களை கொச்சைப்படுத்துகிற எந்த பெண்ணும் இஸ்லாமிய பார்வையில், இஸ்லாமியர்களின் பார்வையில் அவள் கேவலமானவள் தான். இவங்க சொல்ற முதல் விஷயம் இது. எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன். 2வது என்ன தெரியுமா? நான் மட்டும்தான் பண்றேன்னா, அங்க பாருங்க, அங்க நடக்குது, இங்க நடக்குது, அங்க கற்பழிப்பு நடக்குது, அங்க கொலை நடக்குது, இங்க கொள்ளை நடக்குது. ஒரு தீமைக்கு, ஊரிலே உள்ள தீமைகளை ஆதாரமாக காட்டுவது அசிங்கத்திலும் அசிங்கம், உச்சகட்ட அசிங்கம். ஏன்பா திருடுற? நான் மட்டுமா திருடுறேன்? அங்க பாருங்க, அவர் நிறைய திருடுறாரு, அவர் அவ்வளவு கோடி திருடுறாரு, இவர் இவ்வளவு லட்சம் திருடுறாரு. இது எந்த மாதிரியான மனோபாவம்? நீ ஏன்பா இந்த தப்பை செய்யற? நான் மட்டுமா செய்யறேன்? அங்க பார், அதை பார், இதை பார். ஒரு தீமையை இவன் சரி காணுவதற்கு ஊரில் இருக்கிற தீமைகளை பட்டியல் போட்டால் இதை விட கேவலமானவங்க வேற யாராவது இருப்பாங்களா? யோசித்து பார்க்க வேண்டும். நாம சும்மா ஒரு புர்கா போட்டுட்டு ஒரு பெண்ணு ஆடுதுங்கிற கண்ணோட்டம் மட்டுமல்ல, இங்கே நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். புர்கா என்பது இஸ்லாமிய அடையாளம், தொப்பி தாடி என்பது இஸ்லாமிய அடையாளம், பாங்கு பள்ளிவாசல் தொழுகை என்பதெல்லாம் இஸ்லாமிய அடையாளம், இஸ்லாமிய புராதன சின்னங்கள், அரபியிலே ஷாயிருத்தீன் என்று பெயர். மார்க்கத்தினுடைய புனித சின்னங்களை அவமதிக்கிற வேலையை செய்கிற போது அது யாருக்கு எதிராக இருந்தாலும் பொங்கித்தான் ஆக வேண்டும். ஒன்றும் வேண்டாம். ரீல்ஸ் போடுகிற புர்கா பெண்கள்கிட்ட நம்ம கேட்கறது என்ன தெரியுமா? இன்றைக்கு நடிகர் நடிகைகளில் ஏராளமான பேர் முஸ்லிம்கள். எந்த நடிகையை பத்தியாவது இப்படி எல்லாம் திட்டி நீ பண்றது தப்பு, நீ உருப்படுவியா, அப்படியா இப்படியா, நாசமா போவோ, உன்னை விட மாட்டேன், யாராவது முஸ்லிம் சமூகம் பேசுகிறதா? இல்லை. காரணம், அவர்கள் இஸ்லாமிய அடையாளமான புர்காவோடு உலா வரல. என்ன ஆபாசமாக அரைகுறை ஆடைகளோடு 2 பீஸ்லேயே நடிக்கக்கூடிய முஸ்லிம் பெயர் வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் பெயர் தாங்கி நடிகைகள் உண்டு. அவங்களையெல்லாம் நம்ம பேசல. மார்க்கத்தின் சின்னமான புர்காவை அணிந்து கொண்டு நீ மார்க்கத்தை கேவலப்படுத்தாதே என்பதுதான் இன்றைய கேள்வி. ஒரு பம்பாய் திரைப்படத்திற்கு மணிரத்னத்துக்கு எதிராக முஸ்லிம் சமுதாயம் கிளம்பியது எதனால? புர்கா அங்கே அடையாள சின்னமாக வைத்து அவமானப்படுத்தப்படுகிற போதுதான் இங்கே முஸ்லிம்கள் பொங்கினார்கள், அவர்கள் கோபமுற்றார்கள், அவர்கள் சமயம் சார்ந்த அடையாளம் கொச்சைப்படுத்தப்படுவதற்காக. ஒண்ணு வேண்டாம், நீ செய்யறது சரியா இல்லையா அப்படிங்கிறத உனக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமல்ல, பின்னூட்டங்கள், கொஞ்சம் போய் படிச்சு பார்த்தா தெரியும். ஆரம்பத்தில் சர்ச்சைக்குரிய விஷயங்களை நீ பேசுவதற்கு முன்னால் நீ ஆடி ஆடி பாடி பாடி உன் பதிவுகளை போட்ட போது நடந்தது என்ன தெரியுமா? அத்தனை பேரும் உன் உடம்பை ரசிக்கிறவர்கள். யாரும் உன் திறமைக்கு பாராட்டி மதிப்பெல்லாம் கொடுக்கல. யாரும் உன்னுடைய கௌரவத்தை, உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி எல்லாம் பேசல. அந்த ஆட்டம் சூப்பராக இருக்கிறது என்பதை, உடலின் அசைவுகளை, உடலின் அளவுகளை எல்லாம் வர்ணித்து சபைகளில் பேசுவதும் அச்சில ஏற்றுவதும் அது கூட தகாது என்கிற அளவுக்கு உள்ள மோசமான உன் உடல் சார்ந்த வர்ணனைகள் அதுதானே கமெண்ட்ல வந்திருக்கு. இந்த ரசிக்கிற இந்த ஆபாச மனப்பான்மை, இதை ஏத்துக்கிட்டு இதை பாராட்டி என்று நினைக்கக்கூடிய மனோபாவத்தை என்னவென்று சொல்லுவது? கமெண்ட்ஸுகள்ல இப்ப சமீப காலமாக நான் மட்டும்தான் செய்யறேன்னா, எங்க ஊர்ல இவ்வளவு நடக்கலையான்னு கேட்கிற அதுக்கு பின்னாடி உள்ள கமெண்ட்டுகள் என்ன தெரியுமா? 100க்கு 100% இந்த நாட்டில் மததுவேஷத்தை தூண்டுகிற சங்கிகளின் கமெண்ட்.
நீ வாமா, நீ பேசுமா, நீ ஆடுமா, உனக்கு பிடிச்சதை நீ செய்மா. இவங்கெல்லாம் மத பழமைவாதிகள். இஸ்லாம் ஒழிக்கப்பட வேண்டும், இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம், இஸ்லாம் பெண்ணடிமைத்தனம். உனக்கு தெரியுதா உன்னை ரசிக்கிறவன்லாம் யாருன்னு? ஒரு புர்கா போட்டு கொண்டு நீ ஆடுகிற போது உன்னை பாராட்டுகிற எக்கச்சக்கமான பேர் இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள், சங்கிகள். உன்னை அல்ல, உன் பாரம்பரியத்தை, உன்னுடைய தாத்தா, உன்னுடைய பாட்டி, உன்னுடைய வாப்பாவின் வாப்பா, ஒரு வம்ச தொடரை, இஸ்லாத்தினுடைய 1500 ஆண்டு கால பாரம்பரியத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்குகிற கமெண்ட்டுகளுக்கு நீதான் சூத்திரதாரி என்றால், அதுவும் மிக மோசமான கமெண்ட்டுகள். அது ஒரு லேசா நான் எனக்கு பிடிச்சதை கூட செய்யக்கூடாதா, நான் என்ன ஆபாசமா பண்றேன், புர்கா போட்டு தான் ஆடுறேன், புர்கா போடுறதுக்கு தான் சொல்லியிருக்குது, போட்டுட்டு ஆடுறதுக்கெல்லாம் சொல்லல. இதுல நீ லேசா ஊரில் உள்ள முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமிய குடும்பங்களுக்கும் எதிர்ப்பாக சில வார்த்தைகள் பேசின உன்ன அடிச்சானே போஸ்ட், வீரமங்கை வேலுநாச்சியார் வருக, உன்ன மாதிரி தான் இருக்கணும், நீ ஜான்சி ராணி, அப்படி இப்படி உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு துடிக்கிறவன்லாம் யாரு தெரியுமா? இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள் அத்தனை பேரும். தயவு செய்து அதை உனக்கான பாராட்டு என்றோ கௌரவம் என்றோ ஒருபோதும் நினைச்சிடாத. ரொம்ப தெளிவா உனக்கு உதாரணம் சொல்லணும்னா, இஸ்லாமின் சிறப்புன்னு ஒரு புத்தகம் நம்ம எழுதுறதா வச்சுக்குவோம். 500,000 பிரதிகள் வைக்கிறதே பெரிய கஷ்டம். இதையே கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ்ல இஸ்லாத்துக்கு எதிரா இஸ்லாமிய பயங்கரவாதம், இஸ்லாமிய அடிமைத்தனம், இஸ்லாமிய புர்கா, இஸ்லாமிய ஜிஹாத் இதை பத்தி எழுதனா லட்சக்கணக்கான பிரதி வித்துரும். இன்னைக்கு இந்தியாவில மத துவேஷிகள், சங்கிகளால் அந்த புக்கு ரொம்ப வேகமா வளர்ந்துரும். அவனை நாம விளம்பரம் பண்ண வேண்டியதில்லை, அவனே பண்ணிடுவான். அற்புதமான புத்தகம், ஆகா உண்மையை உறக்க சொல்லிவிட்டார், மங்கைய வருக, வேலுநாச்சியார் வருக, தீரன் வருக, என்னென்னமோ சொல்லுவான். இஸ்லாமிய எதிர்ப்பை பேசுகிற இடத்தில் உன்னை வரவேற்க ஆயிரக்கணக்கான பேர் தயார். ஒரு குறிப்பிட்ட ஊரினுடைய கேவலங்களை பேசுகிறேன் என்கிற பெயரால் நீ அள்ளி செழித்த சேற்றை, விஷத்தை, விஷம் என்கிற விமர்சனம் என்கிற பெயரிலான விஷத்தை கக்கிய பிறகு ஆயிரக்கணக்கான பேர் உன்னை பாராட்டுறதுக்கு வரிசையில வந்துட்டான்னு பார்க்கிற போது நீ எந்த மாதிரியான கமெண்ட்ஸுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாய் என்பது புரிய வேணாமா? இதற்கு கூட பரவாயில்லை, சில பெயர் தாங்கி முஸ்லிம்கள் அவன் வரிசையா இந்த பக்கம் வருவான். என்னன்னா, இன்னமும் எவ்வளவு காலத்திற்கு முஸ்லிம் பெண்ணை பொத்தி வைக்கிறீர்கள், அவர்கள் புர்கா போட்டு ஆடக்கூடாதா, அவர்கள் புர்கா போட்டு பாடக்கூடிய, இந்த பேசுற எவனும் அவங்க வீட்டுல இருக்கிற அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ மனைவியோ மகளோ ஆடுறத ஒருபோதும், நல்லா சொல்லிக்கிற, புர்கா போட்டு ரீல்ஸ் போட்டு ஆடி பாடி மகிழ்ந்து அதன் பாராட்டுக்கு இயங்குகிற பெண்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய கமெண்ட்ல உங்களுக்கு ஆதரவாக போடுகிற எவனும் அவன் குடும்பத்து பெண்ணை ஆட விட்டு வேடிக்கை பார்ப்பவன் அல்ல. தெருவில் யாரோ ஆடுறாங்க கை தட்டுவோம். இதுல நம்ம ஆளுங்க சில பேர் அவன் முற்போக்கு பிற்போக்குன்னு நிறைய விளக்கம் எல்லாம் பேசி வச்சிருக்கான். அதாவது முழுசா ஒரு பொண்ணு உடம்ப மறைச்சிட்டான்னு வைங்களேன், இன்னைக்கு அவளுக்கு பேரு பிற்போக்கு. அங்கங்க நல்லா தெரிகிற மாதிரி குனிஞ்சும் குலுங்கியும் சொல்லுவதற்கு தகாத விரசமாகிவிடும். அப்படியெல்லாம் ஒருத்தி குத்தாட்டம் போட்டான்னா அவ முற்போக்கான பெண். இது என்னடா இது மனப்பான்மை, இது என்ன உங்களுடைய இலக்கியம்? இதுக்கு பேர் இலக்கியவாதிகள்னு பேர். பின்னவீனத்துவம் போன்ற மிக மோசமான சிந்தனைகளை கொண்டிருப்பதெல்லாம் இலக்கியம் என்றால் அந்த இலக்கியம் நாசமாகட்டும் என்று சொல்லுகிறோம். இலக்கியம்னா என்ன? லிட்ரேஷன் இஸ் த ரெக்கார்ட் ஆஃப் பெஸ்ட் தாட்ஸ் என்று சொல்லுவார்கள். லிட்ரேஷன் சிறந்த சிந்தனைகளுடைய பதிவு. சிறந்த சிந்தனைகளை பதிவு செய்தால் அதற்கு பெயர் தான் இலக்கியம், அதற்கு பெயர் தான் முற்போக்கு. இவன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டா முற்போக்கு, ட்ரெஸ்ஸை முழுசா மூடிட்டா பிற்போக்கு. இதை யாராவது இப்படி ரீல்ஸ் போடுகிற பெண்கள் இது சரியில்லைம்மா, மார்க்கத்தினுடைய அடையாளத்தை நீங்கள் கொச்சப்படுத்துகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டால் உடனடியா களத்துல இறங்கி இவங்க ஃபண்டமெண்டலிஸ்ட், இவங்க மத அடிப்படைவாதிகள், இவங்க தொப்பி வச்சிருப்பாங்க, தாடி, உன்னுடைய பார்வையில் 5 நேரம் தொழுகைக்கு போகக்கூடாது, அதுதான் முற்போக்கு. கரெக்டா நோன்பெல்லாம் பிடிக்க கூடாது, அதுதான் முற்போக்கு. ஜாலியா தோல்ல கை போட்டு ரோட்ல சுத்தணும் ஒரு பெண்ணு, கூடுமான வரையும் குட்டப்பாவாடையோட இருந்தா இன்னும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் முற்போக்கு. இந்த முற்போக்கு நாசமாகட்டும் என்று சொல்லுகிறோம். முற்போக்கு பிற்போக்குக்கான அளவுகோலை தீர்மானிக்கிற இடத்தில் ஆடை ஏன் வருகிறது? இன்னைக்கு இந்த ரீல்ஸுகளுக்கு பின்னால் ஏற்படுகிற விமர்சனங்கள்ல கேட்கிறாங்க, ஆடையை வைத்து நீங்கள் இப்படி செய்யலாமா? நீ அந்த ஆடையை அவுத்து ஆடுறதைத்தானே முற்போக்குன்னு சொல்ற. நீ மட்டும் அந்த ஆடையை அளவுகோலாக முற்போக்கு பிற்போக்குக்கு வைக்கலாமா? நல்லா தெரிஞ்சுக்கணும், இவங்கெல்லாம் பழமைவாதிகள்,
ரீல்ஸ் போடுற பொம்பளைகளை பூரா திட்டுறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. புர்காவோடு இன்றைக்கு படித்து யூபிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெற்று ஐஏஎஸ் போய் உட்கார்றவங்க, ஐபிஎஸ் போய் உட்கார்றவங்க, நாட்டுல உயர்ந்த இடத்திற்கு உயர்ந்த பதவிக்கு ஏன் பைலட்டா இருக்கிறவங்க எத்தனையோ பேர், கப்பல்ல மாலுமிகளா இருக்கிறவங்க, இந்த உயர் பதவிக்கெல்லாம் முஸ்லிம் பெண்கள் இஸ்லாமிய அடையாளத்தோடு புர்காவோடு வருகிற போது பிரார்த்தனை செய்து துவா செய்து ஆசி வழங்கி அன்பை பொழிந்து பாராட்டுகிற முஸ்லிம் சமுதாயம் இந்தியாவில் இருக்கிறார்கள். ஆனா உன்னை மட்டும் திட்டுறாங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? நீ புர்காவை போட்டுட்டு ஐஏஎஸ் ஆகல, ஐபிஎஸ் ஆகல, நல்ல தொழிலும் நல்ல வேலையும் ஒரு ஒரு சமுதாயத்தினுடைய கௌரவத்தை காப்பாத்துற வேலை இல்லை. ஒரு டபுள் மீனிங் பாட்டு போட்டுட்டு நீ ஆடுகிறாய், உன் உடலை ஆட்டி காட்டுகிறாய். இது எப்படி பாராட்டப்படக்கூடிய அம்சமாக அமையும்? எத்தனை முஸ்லிம் பெண்கள் டிஎஸ்பியா அங்கங்க போலீஸ் அதிகாரிகளாக முதல் ஒரு முஸ்லிம் பெண் தமிழ்நாட்டுல, கர்நாடகாவில், ஆந்திராவில், ஹரியானாவில் எத்தனையோ இடங்கள்ல வருவதை பாராட்டி எத்தனை கமெண்ட்டுகள். ஒரே பெண் 10 மெடல் வாங்குகிறாள் கல்வியில, தங்க கோல்டு மெடல்கள், 5 மெடல்கள், 15 மெடல்கள். அவர்களை பாராட்டி நடக்கிற அந்த கமெண்ட்ஸுகளை போய் கொஞ்சம் பாரு. அது எவ்வளவு ஒழுக்கமாகவும் நேர்த்தியாகவும் பாராட்டப்படுகிறது என்பது. உடல் சார்ந்து, உன் உடை சார்ந்து, உன்னுடைய அங்க அவயங்களையும் அளவுகளையும் சார்ந்து இடப்படுகிற பின்னூட்டங்கள், நீ சொல்ல போனா வேற மாதிரி பொம்பளை என்று காட்டுவதற்கான கமெண்ட் தான் அவைகள். வெட்கப்படுகிறது முஸ்லிம் சமுதாயம் முன் போன்றவர்களை நினைத்தும். உனக்கு ஆதரவாக வக்காலத்து வாங்குகிற சில முற்போக்கு எழுத்தாளர்கள் என்கிற பெயரில் உழவுகிற சில விஷமிகளை குறித்தும் வேதனைப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். இதே எங்கள் சமுதாயத்தில் பள்ளிக்கூடத்தில், கல்லூரி வளாகத்தில், பரீட்சைக்கு, யூனிவர்சிட்டிக்கு, ஸ்கூல் காலேஜுகளுக்கு புர்காவோடு அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன போது எதிர்த்து போராடி எனது புர்காவோடு தான் போவேன் என்று போராட்டம் நடத்திய முஸ்கான்கள் எல்லாம் இங்கே எங்களின் பார்வையில் வரிசையில் புனிதத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவே கொண்டாடியது. ஒரு பர்தாவோடு ஒரு ஹிஜாபோடு நான் என் கல்வி நிலையத்திற்கு செல்லுவேன் என்கிற பிடிவாதம். நீயும் புர்கா போட்டு ஆடுற. உன்னோட கமெண்ட்ஸையும் படிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் அந்த முஸ்கானுடைய கமெண்ட்ஸுகளையும் போய் கொஞ்சம் படிச்சு பாரு. ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு தெரியும். அந்த முஸ்கான் போன்றவர்கள் கல்விக்கு, உயர்கல்விக்கு, கல்லூரி படிப்புக்கு, பட்ட படிப்புக்கு போகிற போது நான் பர்தாவோடு போவேன் என்று பேசிய போது இந்தியாவை பாராட்டியதா இல்லையா? நாங்களெல்லாம் பாரத மாதா அல்ல, பர்தா மாதாவுக்கு ஜே என்று சொல்லி அவர் அந்த பெண்ணை பாராட்டினோம். ஒன்னும் இல்லை, இப்போ உன்னை வேலுநாச்சியார்ன்ட்டான், ஜான்சிரான்ட்டான். இன்னும் கொஞ்சம் இதை விட மோசமா முஸ்லிம்களை திட்டினா நீ தான் பாரத மாதான்றான். இன்னைக்கு இருக்கிற விஷமிகளினுடைய, சங்கிகளினுடைய பதிவுகள் அப்படி. இதுல சில பேர் அறிவுஜீவிகள் மாதிரி, இஸ்லாமிய பெண்களை சுருக்காதீர்கள், கதீஜா ஒரு தொழிலதிபர் இல்லையா, ஃபாத்திமா ஒரு சிறந்த அறிவுஜீவி இல்லையா, ஆயிஷா அம்மா சிறந்த நிர்வாகி இல்லையா, இன்றைக்கு மட்டும் ஏன் இப்படி ஆக்கி விட்டீர்கள்? அவனுக்கெல்லாம் வரலாறு புஸ்தகத்தை கையில கொடுத்து படிக்க சொல்லணும். வஃபாத் ஆகி போகிற போது கூட என் உடம்பு மத்தவங்க பார்க்க கூடாதுன்னு நினைச்ச ஃபாத்திமாவை நீ எதுக்காக உன் கமெண்ட்ல, உன்னுடைய கட்டுரையில கொண்டு வர்ற? உனக்கு எப்படி ஃபாத்திமா ஆதரவாகுவார்கள்? உன்னுடைய முற்போக்குக்கும் விஷமத்தனத்திற்கும் ஃபாத்திமா எப்படி துணை போவார்கள்? தெரிந்த வரலாறு நமக்கு இங்கே வரலாறு சொல்வது நோக்கம் அல்ல. இறப்பதற்கு முதல் நாள் வரை அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து, என் ஜனாசா போகிற போது இரவிலே எடுத்து செல்ல வேண்டும், யாரும் பார்க்க கூடாது, அதுவும் மூடப்பட்ட சந்தூக்காக இருந்தால் நல்லது என்று சொல்லி, எங்கோ ஒரு பக்கத்து நாட்டிலே பிரேதங்களை எடுத்து செல்லுகிற போது மூடிய வண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்கிற உடல் தெரியாமல் எடுத்து செல்லக்கூடிய, முழுமையாக வெள்ளை துணியால் போர்த்தப்பட்டு, அதுவும் பிரேதம், உயிரோடு உள்ளவர்கள் அல்ல, எந்த அசைவுமற்றிருக்கக்கூடிய ஒரு பிரேதத்தை எடுத்து செல்லுகிற போது மூடப்பட்ட நிலையில் எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற ஃபாத்திமாவை கொண்டு வந்து பாட்டு போட்டு ஆடுறவளுக்கு இந்த முற்போக்குவாதி சில பேர் சொல்றான், கதீஜா நிர்வாகி, ஆயிஷா அறிவாளி, ஃபாத்திமா இப்படி. இவர்களை எல்லாம் நீ எதற்கு எழுக்கிறாய்? கற்பொழுக்கத்தில் எவ்வளவு தூரம் ஒருவள் உச்சத்தில் இருப்பாளோ அவள் இங்கே பாராட்டப்படுகிறாள். மீண்டும் சொல்லுகிறோம், நீங்கள் நன்றாக படிக்கலாம், உயர்ந்த இடத்திற்கு போகலாம், புர்காவோடு இருந்தால் உன்னை சமுதாயம் தூக்கி வைத்து கொண்டாடும். செய்யற கழிசடைத்தனமான வேலைகளுக்கு பின்னாலே ஊர்ல யாரும் பண்ணலையான்னு கேட்கறது. அதாவது தன்னுடைய வசவு வார்த்தைகள் பிறப்பது எப்போது தெரியுமா?
அடுத்தவன் தீமையை அவன் செய்யவில்லையா என்று தன் தீமைக்கு ஆதாரம் காட்டுபவனை விட வடிகட்டிய முட்டாள் வேறு யாரும் இருக்க முடியாது. தயவு செய்து உன் கமெண்ட்ஸுகளை எல்லாம் ஒரு தடவை மறுவாசிப்பு செய்து, புர்காக்களோடு ரீல்ஸ் போடக்கூடிய பெண்மணிகள் தங்களை சுய பரிசோதனை ஒரு மறுவாசிப்பவர்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். சமுதாய பெண்களுக்கு அல்லாஹ் மார்க்கம் சார்ந்த பற்றை, சமூகம் சார்ந்த அக்கறையை, அவர்கள் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் உடல் குறித்து மானம் குறித்து முக்கியமான கவனத்தை எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு தருவானாக. முஸ்லிம் சமுதாயத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை ஆடை குறைப்பு போன்ற ஆடல் பாடல்களுக்கு ஆடி பாராட்டு பெறுகிற இந்த மனோபாவத்தை விட்டும் எல்லாம் அல்ல இறைவன் பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.